இந்த பழத்தில் நம்ம கிரேவி செய்யும்போதே நம்ம தெருவுக்கே மணக்குங்க. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, மஸ்து 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 மஜா மாடு அப்படிம்பாங்கங்க. அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு பழங்க இது. இந்த பழத்தை முருகரும் கூட ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்கங்க. முருகருக்கு பிடிச்ச பழம்தாங்க இது. எல்லாருமே ஆஹா இந்த பழம்னா குழந்தைங்களிருந்து வயசானவங்கள வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அந்த பழத்தோட கிரேவி தாங்க. என்ன இன்னைக்கு பாட்டில் வச்சு நான் தபலா வாசிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தாங்க அந்த சீக்ரெட்டானதே இருக்குது. முருகான்னு சொல்கிறப்போவே உங்களுக்கு என்னான்னு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்க்கல வாங்க. இன்னைக்கு இந்த ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? டடா, இதுதாங்க உப்பில் போட்டால் காட்டுமாங்க. மாம்பழம்னு யாருக்கு பிடிக்காதுங்க? எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் உப்பில் போட்ட மாம்பழம்னு யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்குமே ரொம்ப சுவையானது தான் இந்த மாம்பழம். மாம்பழம் இருந்தால் போதுங்க, சாப்பாடியே முடிச்சிடலாம். ஆனால் இந்த மாம்பழத்தோட தொக்கு இருந்த போதுங்க ஒரு சட்டி சாப்பாடையும் க்ளீன் போர்டு ஆக்கிடலாங்க. அந்த மாதிரிங்க 20 மினிட்ஸ் போதுங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. 10 மினிட்ஸ் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் சாப்பாடையே முடிச்சிடலாங்க. நம்ம டின்னர் ஆகட்டும் லஞ்ச் ஆகட்டும் என்ன வேணால் முடிச்சிடலாங்க. அந்த மாதிரி ஒரு தாங்க இது. அதுலேயும் காட்டுமாங்க தொக்குக்கே ஸ்பெஷலுங்க. செம்ம ஸ்பெஷல் காட்டுமாங்க. தொக்குலேயே ரொம்ப மிஞ்சினது. எந்த மாம்பழத்துலேயும் கிடைக்காத சுவை இந்த காட்டுமாங்கல கிடைக்குங்க. அது இது பழுத்து கீழே விழுகிறப்போ அது எடுத்து சாப்பிட்றப்ப இருக்குல்லங்க அந்த சுவை, அதோட டேஸ்ட்டே அந்த தோல் பகுதியிலே தான் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இனிப்பு இருக்குங்க இந்த இதில். அதில் உப்பில் போட்டு 1 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் எங்கள் சைடு எல்லாருமே உப்பில் ஊற வச்சுருவோங்க. உப்பில் ஊற வச்சு 1 இயர் 2 இயர் 3 இயர் எத்தனை வருஷம் ஆனாலும் அது சூப்பராக இருக்குங்க உப்பில் வச்சது. அந்த மாதிரி வச்சுட்டு தான் எங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவையோ எப்பப்போல்லாம் வேணுமோ எங்கேயாவது ட்ராவல் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோங்க. செம்மையான தொக்குங்க. ஈஸி மெத்தடில் தாங்க இந்த தொக்கு செய்கிற போகிறோம். பாருங்க உப்பில் போட்ட மாங்காய் செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்படி தான் இன்றைக்கி நான் ஒரு 5 மாங்காய் எடுத்து இன்றைக்கி நான் தொக்கு செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் காட்டு மாங்காய் எப்படி இருக்கும், இல்லை நீங்கள் அதோட ரெசிபி சாப்பிட்டு இருந்தாலே என் கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த தோல் பகுதியை நம்ம அந்த தொக்கு செய்கிறப்போ இந்த தோல் பகுதியை எடுத்துடணுங்க. எப்போவுமே தோல் போடக்கூடாது. அது உப்பில் போட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யும்போதும் இந்த தோல் பகுதியை எடுத்துகிட்டு வெறும் அந்த கொட்டையை மட்டும் எடுத்துக்கணுங்க. அந்த கொட்டையும் அந்த சதையை மட்டும் நம்ம எடுத்து அப்படியே ஒரு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு அது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை போட்டு அப்படியே ஒரு பெரட்டி இப்படி ஒரு பெரட்டியாச்சா. இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் மசாலா ஐட்டம் இருக்குமா? கரம் மசாலா இருக்கும், மஞ்சத்தூள் இருக்குது, பின்ன தனியா பவுடர் எல்லாமே இருக்குங்க, சில்லி பவுடர் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டிட்டு உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் உப்பில் போட்ட மாங்காயிலே ஆல்ரெடி இதில் உப்பு தன்மை இருக்கும். அதனால உப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து செய்கிறப்ப நம்ம வெல்லம் நமக்கு தேவைப்படாது. இது உப்பில் போட்டதுனால ரொம்ப உப்பு கரிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துக்கணும். ஏன்னா மாம்பழத்தை நம்ம கழுவாமல் அப்படியே டைரெக்டாக எடுத்து செய்கிறதுனால அந்த கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் சேர்க்காது வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கிரேவி மாதிரி வரப்போ இறக்கிடுங்க. இறக்கிட்டு நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, எந்த சாதத்துக்கு வேணும், அதுலேயும் தயிர் சாதத்துக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட் இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், பிரியாணிக்கே இந்த தொக்கு வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கிரேவி ஆயிடுச்சுன்னு? எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் இருக்குமாங்க. இப்போ 10 நிமிஷம் அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் என்ன, தட்டில் சோத்தை போட்டு இதோட ஒரு கொட்டை பகுதியை மட்டும் கிரேவி போட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் நம்ம போய் மரத்துலேருந்து பறிக்க முடியாதுங்க. இந்த மாங்காயெல்லாம் அதுவாக பழுத்து கீழே விழுகிறப்ப தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அந்த காட்டு மாங்காவோட மரம் அவ்வளோ பெருசாக அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. இதெல்லாம் மலை பகுதியில் மட்டும்தான் இருக்குங்க. அதனால நம்ம போய் பறிக்கலாம் முடியாது. காயில் பறித்தாலும் இது நமக்கு யூஸ் இல்லை. இது இந்த காட்டு மாம்பழங்கிறது வந்து பழுத்தாதான் நமக்கு யூஸ். பழுத்து அதுவே கீழே விழுந்துக்கிறப்ப தாங்க நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நல்லா மழை வர டைமில் மழை வந்து காற்றெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் தான் அந்த மரத்துக்கு கீழே போய் பார்ப்போம். நல்லா பழம் விழுந்திருக்கு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பாட்டில்லையோ இல்லை ஜாடிலேயோ போட்டு உப்பு போட்டு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே ட்ரிப்பு போனாலும் எங்கே போனாலும் நம்ம இது ஒன்று ஊறுகாய் மாதிரி இந்த மாதிரி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அன்றைக்கி சாப்பாடே சூப்பராக இருக்குங்க. சத்தியமாக செம்ம டேஸ்ட்டுங்க. காட்டு மாங்காங்கிறதே ஒரு தனியான சுவை தாங்க. ஆனால் இது காயிலெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுங்க. பழுத்தாதான் சாப்பிட முடியாது. டேஸ்ட்டே அல்டிமேட்டு தான்.